வணக்கம் ஸ்ரீ காளியம் சொன்னம் ஸ்ரீ காளியம் பற்றி நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பர் கார்த்திகேயன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த 2026 ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்த் சார்ட் டைப்ல நான் தெளிவா உங்களுக்கு சார்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. இந்த வீடியோ உங்க வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்பர்லாம் இந்த வீடியோ பகிர்ந்துக்கோங்க. நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வீடியோஸ் பாக்குறீங்க இல்ல இருந்து கண்டிப்பா வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி உங்களுடைய விலை மதிப்புள்ளாத சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க கிளிக் பண்றதோட கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கும் போது நான் லைவ்ல வரும்போது நோட்டிபிகேஷன் வரும். நான் ஒரு வீடியோ கொடுத்தாலும் நோட்டிபிகேஷன் கொடுங்க. அப்போ நம்ம தரக்கூடிய அந்த லைவ்லயும் சரி வீடியோலயும் சரி நீங்க பார்த்து ரசிக்கவும் லைவ் நிகழ்ச்சி நீங்க வந்து பங்கேற்கவும் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வைக்கும்போது நோட்டிபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஈஸியா நம்ம சேனலை ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம் ஷேர் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கும் லக்னத்துக்கும் எடுத்து பாருங்க. இப்ப நீங்க உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க வந்து மேச ராசியா இருக்கீங்க, கடக லக்னமா இருக்கீங்கன்னா மேச ராசிக்கும் கடக லக்னத்துக்கும் எடுத்து நீங்க பார்க்கும்போதுதான் ஒரு முழுமையான இந்த பலன்களுக்கு தெளிவா தெரிய வருது. இந்த முழுமையான பலனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. ஒவ்வொரு செகண்ட்லயும் முக்கியமான தகவல் கொடுத்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அந்த வீடியோ நம்ம உள்ள போகலாம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். ரிஷபராசி சந்திரனை ஆட்சிநாயனா கொண்ட ரிஷபராசி எப்பயுமே வந்து சந்திரனாவே குழுமை. இந்த சந்திரன் வந்து உச்சமடையக்கூடிய வீடுங்கிறது இந்த ரிஷபம். அப்படியே அந்த சந்திரன் உச்சமடையக்கூடிய இந்த வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் வீட்டுல அமரக்கூடிய இந்த சந்திரனை ராசிநாயகனா கொண்ட நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல உள்ளம் இருக்கும். இந்த தாயன்பு என்னைக்குமே இருக்கும் சொல்லலாம். எப்பவுமே அம்மா பிள்ளையாருக்கு கூட வாய்ப்புகள் அதிகம். சோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ரிஷப ராசிக்கு இந்த பிராபவ வருடம் 14/4/2026 நமக்கு வந்து பிறக்க போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி சார் இருக்க போதுன்னா ஃபர்ஸ்ட் பிளானரி நான் சொல்லிடுறேங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 11ல அமர்றாருங்க, கோச்சார சனி. அதே மாதிரி 10ஆம் இடத்துல ராகு பகவான் சொல்லக்கூடிய பாம்பு 10ல அமர்ந்திருக்கு. அதே மாதிரி காரில் சொல்லக்கூடிய சனி பகவான் 11ல அமர்றாங்க. சோ கடகம் வீடாக 3வது வீட்டுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் அமர்ந்திருக்கார். 4வது வீட்டுல கேது பகவான் அமர்ந்திருக்கார். சோ இந்த ஆண்டு தொடக்கத்துக்கு முன்னாடியே சிலருக்கு வந்து தாயாருக்கும் தகப்பனாருக்கும் சில உடல் உபாதி இருக்கும். சில வீட்டுல 2 பேருக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். சிலருக்கு வந்து அப்பாவுக்கு உடம்பு சொல்லாம, சில வீட்டுல அம்மாவுக்கு உடம்பு சொல்லாம இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல அமரக்கூடிய கேது இந்த பிரச்சனை கொடுத்துட்டு இருக்குங்க. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சங்கடகர சதுர்த்தி விரதம் எடுக்கும் போது இந்த பிரச்சனை முழுமையா ஒரு தீர்வுக்குள்ள வரும். புரியுதுங்களா? சரி. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து 3ஆம் இடத்துல உட்காரு. குரு வந்து 3ல அமரும் போது நம்ம பொதுவா என்ன சொல்லணும், பிணி